வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கறி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து 4 எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கியாச்சு. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நான் வதக்கிக்கிறேன். வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அந்த தக்காளி கிரேவியில் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஒரு 3 to 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா அந்த கிரேவியில் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் நம்ம பட்டாணி யூஸ் பண்ண போகிறோம், பச்சை பட்டாணி. அந்த பச்சை பட்டாணியை போட்டுட்டு அது பாயில் பண்ணது நல்லா 1/2 அன் ஹவர் பாயில் பண்ணிவிட்டு அதையும் போட்டு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பேபி பொட்டேட்டோ ஒரு 3 எடுத்துருக்கேன். அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி